உகந்த நாளாக இருக்கும். அது என்ன நாள்? நல்ல விஷயம் செய்யறதா இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் வரும் அது, அதுவும் ஆடி மாசத்துல மெயினாக. யாருக்கும் தெரியலையா? தெரியலம்மா. ஓகே சொல்கிறேன். அதாவது வந்து தாலி பிரித்து கோக்கிறது, புது கயிறு மாற்றுவாங்கல்ல, அது வந்து ஆடி பெருக்கு அன்னைக்கு மாற்றுவாங்க. அது ஆற்றுக்கெலாம் ஏதோ போவாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஆடி பெருக்கு அன்னைக்கு தாலி பிரித்து புது கயிறு மாற்றுவாங்க. அதுதான் ஒரு நாள் தான் அது சொல்லுவாங்க. அதான் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வருது. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வருது. அதனால கோக்கலாமா என்னன்னு தெரியலன்னுட்டு என்கிட்ட ஒரு அக்கா, அவங்க ரொம்ப தெய்வீக பக்தி, அந்த அக்காவே ஒரு டவுட் ஆகுது, யூடியூப்ல போட்டு பாரு அப்படின்னாங்க. ஆமாண்டா. அதனால் வருஷத்தில் ஒரு நாள்ன்றது அந்த ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம தாலி பிரித்து வைக்கலாம். ஆனால் சனிக்கிழமை வருது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்குன்னும் போது எதையுமே பார்க்க தேவையில்ல. சனிக்கிழமை வருது, ஆனால் அமாவாசைக்கு முன்னாடி நாள் பண்ணலாமான்றது அது எனக்கு தெரியல. அது நான் டீட்டெயில் போட்டு பார்த்தா போன வருஷத்தோட டீட்டெயில் தான் வருது. உங்களுக்கு அப்படி யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ லைவ் நான் போடுவேன் முடிச்சதுக்கப்புறம். தெரிஞ்சதுன்னா யாருன்னா எனக்கு அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு வருது, தாலி பிரித்து அன்னைக்கு புது கயிறு மாற்றலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா முன்னாடி நாள், அதுக்கப்புறம் சண்டே வந்து அமாவாசை வருது. அதனால் கோக்கலாமா என்னன்றது மட்டும் எனக்கு சொல்லுங்கள், யாருக்குன்னா டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா. அதனால் தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஆடி பெருக்கு அன்னைக்கு தாலி பிரித்து வைக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம். ஏன்னா தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தான், அன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேடா, பாய்டா. நல்லா உடம்பு பார்த்துக்கோ, சாப்பிடு, ஓகேவா? உடம்பு சரி பண்ணிக்கோ. மாத்திரை போட்டதுக்கு தூக்கம் வருது. ஆமாம், மாத்திரை போட்டதுக்கு தூக்கம் வருதா? ஓகேடா, பாரு. தூங்கிறதுக்கு தான் மாத்திரையே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம உடம்பு வந்து எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதில் லைட்டாக தூக்கம் வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நான் வருவேன், இதுக்கப்புறம் ஃப்ரீ தான். நான் நாளைக்கு சும்மா ஒரு 1/2 நான் டெய்லி லைவில் வரலான்னு இருக்கேன். ஆனால் பசங்களுக்கு ரிவிஷன் போயிட்டுருக்கு, நான் எப்படின்னு பார்க்குறேன் நான், ஓகேவா? இந்த ஒரு வாரம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் பசங்களுக்கு ரிவிஷன், ஆனால் ஸ்கூலுக்கு போயிடுவானுங்க. இருந்தாலும் சொல்கிறேன் நான். அப்புறம் வரலட்சுமி பூஜை வேறு இருக்குது, அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணும். சிம்பிளாக தாங்க பண்ணுவேன், ரொம்ப பெருசாலாம் நான் பண்ண மாட்டேன். இருக்கிறதுல வச்சு சிம்பிளாக நான் பண்ணுவேன் நான். அதுக்காக நான் பாய் சொன்னம்மா, நீங்கள் லைவ் வந்ததுக்கு அப்புறம் தூங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ம்மா. ஓகேடாம்மா. சீனிவாசன், நைஸ் அக்கா, தேங்க்ஸ்மா. அங்கே சப்ஸ்கிரைப் பதில் 3 டாட் பட்டன் இருக்கு பாருங்க, லைக் பட்டன் டச் பண்ணி விடுங்க. என்னம்மா நிறைய கஷன்மா, டிவி ஆஃப் பண்ணிட்டு ஓடியா உட்காந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் பெருசு இருக்குல்ல, கம்ப்ளீட்டுன்ட்டு அது மட்டும் படிச்சிரு ஓடியா. என் குட்டி பாரு, பெரிய குட்டி படிக்க உட்காந்துட்டாரு. எங்க காணோம்? இந்த சைடு இருக்கேடா, எங்கடா காணோம்? இருக்காட்டு, அவனே வந்துட்டாங்க படிக்கிறதுக்கு, உட்காந்துட்டான் பாருங்க. ஏன்டா அப்படி பாக்குற? எங்க அவன் ஸ்டாச்சு மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணுவான். அவன் பயங்கர ஸ்டாச்சு ஆயிட்டானா அவன். என்னால் சிரிக்க முடியல. அசையவே மாட்டேன். அப்ப வயிறு மட்டும் ரைட்டா அசையுது பாரு. அப்பா அங்க பப்ஸ் வாங்கி வந்துக்கிறாராம், சாப்பிட்றியா? பார்த்தீங்களா? இவன் சரியான ஒரு எண்ணெய் பைத்தியங்க. எண்ணெய் ஐட்டம் தான் நிறையா சாப்பிடுவான். ஆனால் இப்போ பரவாயில்ல, எவ்வளோ பையன் இப்போ அதிகமாக சாப்பிட்றதில்ல. ஃப்ரூட்ஸ் அப்படி தான் எடுத்துக்கிறான். ஹாய் சொல்லுடா எல்லாருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வணக்கம் பாஸ் அப்படி சொல்லுங்க. வணக்கம் பாஸ் அப்படி சொல்லு. அவன் சூப்பராக என்னோட பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாங்க அவன்.